பெருங்கடல் ஒருபோதும் பலவீனத்தை மன்னிப்பதே இல்லை. ஒவ்வொரு நொடியும் அங்கே ஏதோ ஒன்று வேட்டையாடிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒன்று உயிர் பிழைக்க போராடிக் கொண்டிருக்கிறது. அலைகளுக்கு கீழே நடக்கும் அந்த முடிவில்லாத போரில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் எப்போதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சுறா ஒருபோதும் நீந்துவதை நிறுத்துவதே இல்லை. ஏனெனில் அது எப்போது நீந்துவதை நிறுத்துகிறதோ அந்த நொடியே அது இறக்கத் தொடங்கிவிடுகிறது. வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் தோல்விக்கு முன்பாகவே நகர்வதை நிறுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் கற்பதை நிறுத்துகிறார்கள், கனவு காண்பதை நிறுத்துகிறார்கள், தங்களை தாங்களே நம்புவதை நிறுத்திக் கொள்கிறார்கள். மிக மெதுவாக அவர்களின் ஆன்மா உள்ளுக்குள் மடிந்து விடுகிறது. பெருங்கடல் மிகவும் கொடூரமானது. அது உங்கள் சாக்குகளை பொருட்படுத்துவதில்லை, பயத்திற்கு பரிசளிப்பதும் இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை சுறா புரிந்து வைத்திருக்கிறது. வசதி என்பது மிகவும் ஆபத்தானது. நீங்கள் எப்போது உங்களுக்குள் மிகவும் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த நொடியே நீங்கள் பலவீனமாகி விடுகிறீர்கள். வெற்றி பெற்ற மனிதர்களை பாருங்கள். அவர்கள் ஒருபோதும் தங்களின் நிலையில் முழுமையாக திருப்தி அடைவதே இல்லை. அவர்கள் தொடர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், பரிணாம வளர்ச்சி அடைகிறார்கள். ஏனெனில் வளர்ச்சி என்பதுதான் இங்கே உயிர் பிழைப்பதற்கான வழி. ஒரு சுறா தன்னை நிரூபிப்பதற்காக ஒருபோதும் நேரத்தை வீணடிப்பதில்லை. அதன் அமைதி ஒன்றே அங்கே பயத்தை உருவாக்குகிறது. யார் வேண்டுமானாலும் பெரிய வார்த்தைகளை பேசலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு அமைதியாக தன் இலக்கில் கவனமாய் இருப்பவர்கள் மிகச்சிலரே. சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஆழ்கடலுக்குள் இழுத்துச் செல்லும். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக, தொலைந்து போனதாக, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரலாம். அது நல்லதுதான். ஏனெனில் சுறாக்கள் ஆழ்கடலுக்காகவே உருவாக்கப்பட்டவை. அழுத்தம் அவர்களை அழிப்பதில்லை, அது அவர்களை இன்னும் வலுவாக்குகிறது. பெருங்கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த வேட்டைக்காரன் அவ்வளவு கொடியவனாக மாறுகிறான். இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலி உங்களுக்கான தண்டனை அல்ல, அது உங்களுக்கான பயிற்சி. ஒவ்வொரு துரோகமும் உங்களுக்கு விழிப்புணர்வை கற்பிக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு மீண்டெழும் திறனை கற்பிக்கிறது. ஒவ்வொரு தனிமையான இரவும் உங்களின் மன வலிமையை உருவாக்குகிறது. மனிதர்கள் சுறாக்களை உணர்ச்சியற்ற அரக்கர்களாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் உயிர் பிழைத்தவர்கள். தங்களின் நகர்வை தொடர அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த மனநிலைதான் இப்போது உங்களுக்கு தேவை. வாழ்க்கை கடினமாகிவிட்டது என்பதற்காக நீங்கள் நின்று விடாதீர்கள். உங்களுக்கு யாரும் ஆதரவு தரவில்லை என்பதற்காக நீங்கள் முடங்கி விடாதீர்கள். மனிதர்கள் உங்களை சந்தேகிக்கிறார்கள் என்பதற்காக உங்களின் பயணத்தை கைவிடாதீர்கள். தொடர்ந்து நீந்துங்கள், தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடையுங்கள். உங்களின் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து வேட்டையாடுங்கள். ஒரு நாள் அன்று உங்களை அலட்சியப்படுத்திய அதே மனிதர்கள் நீங்கள் எப்படி இவ்வளவு வாய்ந்தவராக மாறினீர்கள் என்று வியந்து நிற்பார்கள். அதற்கான பதில் மிகவும் எளிமையானது. அவர்கள் காத்துக் கொண்டிருந்த போது நீங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தீர்கள். ஒரு சுறாவைப் போல, இடைவிடாத, கவனம் சிதறாத, நிறுத்த முடியாத ஒரு சக்தியாக. ஏனெனில் வாழ்க்கை என்ற இந்த மகா கடலில் நகர மறுக்கும் மனிதர்களை விட நகரத் துடிக்கும் மனிதர்களை வீழ்த்துவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று.